மகா மழையில நனைஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ ஜன்னல் வழியா ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நல்லா மழையில. உனக்கு தேவைதான் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போயிட்டு அழகா டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன உன்னோட அக்கா மழையில நனைஞ்சிட்டு இருக்கா? அதை பத்தி கவலையே படல. நாங்கெல்லாம் மகா பக்கம்தான் நியாயமா இருக்கு அப்படின்னு பேசணும். அப்போ கூட நீ எதுவுமே பேசல. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அவ அத்தையை எதிர்த்து பேசியிருக்கா, அதனால வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் கூட தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தீங்க. இவ்வளோ நாள் அமைதியாக தானே இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பசிக்குது, அதனால கொஞ்சோண்டு நான் சாப்பிட்றேன். இது பெரிய விஷயமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து காயத்ரி கிளம்பிட்டாங்க. அப்படியே ஓடி வராரு விஜய் கொடை எடுத்துக்கிட்டு. "அண்ணி மழையில் நனையாதீங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டு இருக்காரு. "போங்க விஜய், தயவு செய்து நீங்கள் உள்ளே போங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. "ரெண்டு பேருமே இப்படி அடம் பிடிச்சா என்ன பண்ணுறது? நான் என்ன தான் பண்ண முடியும்? அண்ணனை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "பரவாயில்ல விஜய், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்னோட தன்மானத்துக்கான பிரச்சனை. தயவு செய்து உள்ளே போங்க விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா மகா திட்டுறாங்க. உள்ளே போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? ரெண்டு பேரும் இப்படி அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சிட்டு இருக்காரு. சூர்யா வீட்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜலக்ஷ்மி ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வராங்க. "வாங்க அத்தை வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, "என்னம்மா என்ன நடக்குது இங்கே? தயவு செய்து மகா வந்து மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறதுலாம் நல்லது இல்லை. ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இப்படி வாசலில் நிற்க வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது ரொம்ப பெரிய பாவம். தயவு செய்து நீ போய் சூர்யா கிட்ட பேசு" அப்படின்னு ராஜலக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, "நான் என்ன பண்ண முடியும்? இது சூர்யா எடுத்த முடிவு. என்னால் எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. "இதெல்லாம் நல்லது இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜய் கோடீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோடீஸ்வரி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. எல்லா பொம்மையும் எடுத்து வச்சுட்டு அப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அண்ணி இப்படி மழையில் நனைஞ்சிட்டு இருக்காங்க. நடந்து எல்லாத்தையுமே விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கோடீஸ்வரிக்கு தாங்கவே முடியல. ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உட்காந்து கத்துறாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஓடி வராரு. "என்ன ஆச்சு கோடீஸ்வரி?" அப்படின்னு சொல்லிட்டு. மகா மழையில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. போனால் மகா வெளியே மழையில் நனையறதை பார்த்துட்டு, "என்ன மகா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கு நான் வந்து பொம்மை செஞ்சேன்ல, அதெல்லாம் செய்யக்கூடாதான். அதனால தான் என்னை இப்படி பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. "வா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஹாலில் நிற்கிறாங்க. அப்போ கோடீஸ்வரி கேட்குறாங்க, "என்னது இது? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்களா? இது நியாயமா? ஒரு நல்ல குடும்பம், நல்ல பேர் போன குடும்பம்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்படி தான் நடந்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க கோடீஸ்வரி. சித்ரா கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, "மகா மழையில் நனையும் போது நீ வீடியோ எடுத்து வச்சிருந்தல, அந்த வீடியோவை பத்திரமா வச்சிரு. நாம் ப்ரெஸ்க்கு கொடுத்து இந்த வீட்டோட மானத்தையே வாங்கிடலாம். சூர்யாவை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அப்போ சூர்யா சொல்ல முடியாமல் தவிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கௌதம் கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "என் பொண்ணு என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், ஏதாச்சும் பேசியிருக்கலாம். ஆனால் இப்படி கொட்டுற மழையில நிற்க வச்சுட்டீங்களே என் பொண்ணை. இப்படி என் பொண்ணை பார்க்கறதுக்காக தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. இதெல்லாம் பார்க்குற தாத்தா பாட்டி ராஜலக்ஷ்மி எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஐஸ்வர்யாவும் வராங்க. "என்ன அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே எதுவுமே பேச முடியல. ஆனால் கோடீஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "என்னதான் பண்ணாலும் நீங்கள் மழையில் நிற்க வச்சது தப்பு தான்.